எல்லா உறவுகளுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்கள். இந்த பாசல் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனுக்கு தான். இந்த அம்மா வந்து எங்கள்கிட்ட முதலும் எடுத்திருந்தவா, இந்த கட்டும் எங்கள்கிட்ட கூட பொருள் எடுத்திருக்கிறா. அதோட வந்து இந்த அம்மா வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு எல்லாம் வந்து பொதி உணவுகள் எல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தவா. இப்போ வாங்க நாங்கள் அந்த அம்மா என்னென்ன பொருள் கேட்டான்னு சொல்லி பார்க்கலாம். 2 4 6 கிலோ அரிசிமா, 6 கிலோ கறித்தூள், பத்தியத்தூள் 1 கிலோ, கோப்பித்தூள் 1/2 கிலோ, பெனங்கட்டி எள்ளுப்பா வந்து 25. பாருங்க இவ்வளோ பொருளும் அந்த அம்மா கேட்டுக்கா. இன்றைக்கு வந்தாங்க. இப்போ சரியான மழை மப்புமாக இருக்குது. கொண்டு போய் பாசலில் போட்டோம்னு சொன்னால் வேலையோடு போயிடும். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நம்ம போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் பேரிச்சம்பழ பலகாரம் தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது இன்னிலியான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பேரிச்சம்பழத்தை தான் நாங்கள் கூட போடுறோம். இது சத்துள்ள ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம். சாப்பாடுன்னா சோட்டிஸ் ஐட்டம் தானே. இது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொள்ளுங்க. இன்னிலியான டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு வெளிநாட்டுக்கு தான் போகுது. ஒரு அக்கா கேட்டிருக்கிறா. எந்த நாட்டில் இருந்து கேட்டிருக்கிறா? லண்டனில் இருந்து கேட்டிருக்கிறா. 2 பேருக்காக இதை அனுப்புறதுக்காக அந்த அக்கா கேட்டிருக்கிறா. பாருங்க இன்றைக்கு அந்த பேரிச்சம்பழ பலகாரத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி இது வந்து நான் முதலும் ஒருக்கா போட்டுட்டேன் வீடியோ வந்து. அது வந்து சும்மா உங்களுக்கு வீடியோவுக்கு சொல்லி காட்டுற மாதிரிக்கு அளவான இதாக செய்து பலகாரம் போட்டேன்னா இன்றைக்கு வந்து கொஞ்சம் கூடவா செய்ய போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தெரியாதாக்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இன்னிலியான டேஸ்ட்டாக இருக்குது. சில ஆக்கள் கேப்பின பேரிச்சம்பழத்துலேயும் பணியாரம் இருக்காவாண்டு. கண்டிப்பாக நான் வந்து இது இப்போ தான் செய்கிறேன் இல்லை, எனக்கு வந்து முதல்லே எனக்கு செய்ய தெரியும். நாங்கள் வந்து வீட்டு தேவைக்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்றோம். நாங்கள் இன்னிலியான டேஸ்ட் ஒவ்வொரு பலகாரமும் ஒவ்வொரு டேஸ்ட் தான். அதில் ஒரு டேஸ்ட் இந்த பலகாரம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து நாங்கள் பேரிச்சம்பழ பலகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். ரவ்வை எடுத்துருக்கிறேன் பாருங்கோ. இப்போ நான் இன்றைக்கு அளவு கணக்கு சொல்லையில் கூடுதலாக செய்கிறபடியாக ரவ்வை எடுத்துருக்கிறேன். என்னுடைய முதல் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவு கணக்கு தெரியும். இதில் வந்து ரவ்வை எடுத்துருக்கிறேன். இங்கால வந்து பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். அதாவது இப்போ சும்மா லைட்டாச்சுடன் 1.5 கிலோ ரவ்வைக்கு 1.5 கிலோ பேரிச்சம்பழம். இங்கால இப்போ வந்து கச்சான் முத்தும் கூட தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. இங்கால தேங்காய் இப்போ நம்ம வறுத்தெடுக்க வேணும். மற்றது நான் ப்ரௌன் சீனி தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக போட போகிறேன். எல்லாமே இனிப்பு தானே பேரிச்சம்பழம் எல்லாம், அதனால் கொஞ்சமாக சீனி போட போகிறேன். அதோட டின் பாலன்னு சொல்கிறோம் நாங்கள். அதில் தான் விட்டு இதை குழைக்க போகிறேன். இந்தியாவில் வந்து துவைக்கிற மாவு வந்து வெள்ளை பச்சை அரிசி மாவு வந்து வறுத்த மாவும் கொஞ்சம் அவிச்ச கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து துவைக்கிறதுக்காக அதுவும் குழைச்சி வைக்க வேணும். இந்தியாவில் அதுக்கு தேவை உப்பும் மற்றது வந்து மஞ்சள் தூளும் எடுத்துருக்கிறோம். இந்த மாவுக்கு தேவை. அடுத்தது வந்து இது ஏலக்காய் தூள். இவ்வளோ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நாங்கள் முதல்ல வந்து இந்த ரவ்வையை வறுத்தெடுப்போம். இப்போ ஒரு சட்டி கொண்டு அடுப்பில் வச்சு கொள்ளுவோம். ரவ்வையை அந்த சட்டியில் கொட்டிக்கொள்ளுவோம். பார்த்திங்களா, நல்ல பால் போல் வெள்ளை ரவ்வை, நல்ல வடிவாக நான் அரிச்செல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை அரித்து பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பருவத்துக்கு நீங்கள் வறுத்தெடுக்கணும்னு சொன்னால் இதை நான் இப்போ சொல்லித்தருவேன். இது வந்து ஓரளவு அந்த சூடு வேற இறக்கினோம்னா சரி, கொஞ்சம் சூடு வேற வேணும். நீங்கள் உப்பு மாதலுக்கெல்லாம் வறுத்தெடுக்கிற மாதிரிக்கு வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஆனால் அடிப்பிடிக்காமலுக்கு நீங்கள் வறுத்தெடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சூடு வேற ஆரம்பிச்சிட்டுது. நாங்கள் கைவிடாமலுக்கு நல்லா நீட்டாக வறுத்து கொண்டிருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் அடிப்பிடிச்சிடும். வறுவட்டாக தான் இந்த பலகாரத்தை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப கொஞ்சம் வறுவடை வேணும். இப்போ வந்து எங்களுக்கு ரவ்வையில் வந்து நல்ல வடிவாக சூடு வந்துடுது. இப்படி கையால் கிள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுட வேணும். மெல்லிசா சுடுறையில் கொஞ்சம் நல்லா சுட வேணும். ஓகே, இனிமேல் தான் நாங்கள் ராக்கி கொள்ளுவோம். இந்த மாதிரி வேறு இப்படி ஒரு பெரிய ஒரு அகண்ட பாத்திரத்தில் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. இனிமேல் வந்து நாங்கள் அதே சட்டியிலேயே
தேங்காய் பூவையும் போட்டு நல்ல பொன்னுரமாக வறுத்தெடுப்போம். இந்த தேங்காய் பூ திருவேக்கில் நீங்கள் அந்த கரலுகள் ஒன்றையும் போடாமல் திருவுங்க. அப்படி வெள்ளியாக இருக்க வேணும். இந்த கரலுகளை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பலகாரத்துக்குள்ள அந்த கரலுகள் எல்லாம் கடிவிடும். அதனால் இப்படி வெள்ளை பூவாக திருவி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் வறுவடை இருக்குது. என்னென்னு சொன்னால் தேங்காய் வந்து நான் ஓரளவான சைஸில் 2 தேங்காய் எடுத்துறான். வடிவாக இப்போ வறுத்தெடுக்கணும். மெல்லி அடுப்பில் விட்டு நல்லா நீட்டாக வறுத்தெடுக்கணும். ஓகே, எங்களுக்கு வந்து நல்ல வறுபட்ட பதம் காணும். இந்த மாதிரி வரைக்கும் நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்வோம். இது இப்படியே கிடந்த ஒரு கொஞ்சம் நேரம் மாறட்டுக்கு நாங்கள் அங்கே அலையுமா கச்சான ஒரு கால் மிக்சியில் ஓட அடிச்செடுக்கணும். இப்போ கச்சான் முத்து வந்து நான் வந்து நல்ல வடிவாக வறுத்து வச்சுருக்கிறேன். வறுக்காமலுக்கு பச்சையாக போட்டுறாதீங்க. நல்ல வடிவாக வறுத்து இந்த கோது எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் பிடிக்கக்குள்ளே உருளை பிடிக்கக்குள்ளே இது வந்து கச்சான் வந்து விடாது, அந்த உருளையே விடாது. இந்த துவைக்க எடுக்கக்குள்ளேயும் இந்த உருதை பார்க்கும். அதனால் நாங்கள் இந்த கச்சானை வந்து அடித்து தான் எடுக்க வேணும். அரை நெருவலாக அடித்து எடுக்கணும். பசியாக அடிக்கக்கூடாது. ஒரு அரை நெருவலாக அடித்து எடுப்போம். ஒரு ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒரு சுத்து காணும் எங்களுக்கு பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடித்தா சரி. இந்த மாதிரி அரை நெருவலாக அடிக்கணும். இப்போ வந்து நாங்கள் வறுத்து வச்ச தேங்காய் பூவையும் நாங்கள் அடிச்செடுக்கணும். அதை வந்து அடிச்செடுப்போம். அது தேங்காய் பூவும் ஒரு கொஞ்சம் மாறிட்டுது. ஓகே, நல்லா அடி வருது எங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி பாருங்கோ. இந்த மாதிரி அந்த தும்பு தும்பாக இருக்கக்கூடாது தேங்காய் பூ. இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு. நல்ல கோல்டன் கலராக இருக்குது பாருங்கோ. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ரவையில் இப்போ இந்த அடித்து வச்ச தேங்காய் பூவை போடுவோம். அடுத்தது வந்து நாங்கள் பேரிச்சம்பளத்தை போட்டுக்கொள்வோம். பார்த்தீங்களா, பேரிச்சம்பளத்தை எவ்வளோ உண்டு, இவ்வளோ போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்த கச்சா பார்த்தீங்களா, அடித்து வச்ச கச்சானையும் போடுவோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நீங்கள் விருப்பம் இல்லையாண்டா போடாமல் விடலாம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி போடுங்க. நான் கொஞ்சமாக தான் போடுறேன் சீனி. இது பேரிச்சம்பளமும் மேற்கனவே இனிப்பு. இப்படியே நல்ல வடிவாக இந்த ரவை பேரிச்சம்பளங்கள் போட்டு எல்லாமே சேர்கிற மாதிரிக்கு வடிவாக பிணைஞ்சு விடுவோம். இந்த ரவை வந்து சாதுவாக சுட்டு கொண்டிருக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல வடிவாக வரும். ரவை வந்து கையோடு நாங்கள் போட்டு செய்கிறபடியாக ரவை சுட்டு கொண்டு தான் இருக்குது. கை வச்சு குழைக்கலையும் சாதுவாக சுடும். இதை வந்து நாங்கள் கரண்டியால் எல்லாம் வச்சு பிணைஞ்செடுக்கல. அதை நாங்கள் கையால் தான் பிணைஞ்செடுக்க வேணும். இப்போ வந்து எனக்கு இந்த கிண்ணம் காணாமல் இருக்கிறதால நான் வேறு ஒரு டேசரில் இதை கொட்ட போகிறேன். குழைக்கலாமல் இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்குள்ளேண்டா வடிவாக கையை அசைச்சு வடிவாக பிணியலாம். இப்போ வந்து எங்களுக்கு இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கிற ஈரமும் இந்த ரவையும் வந்து வடிவாக எங்களுக்கு இந்த வடிவாக பிணியைக்குள்ள எங்களுக்கு அந்த நல்ல வடிவாக ஈரப்பதமாக வரும். அதுக்கு பிறகு நாங்கள் காணாததுக்கு இந்த மில்கை கொஞ்சமாக விட்டு குழைச்செடுக்கணும். இப்போ இதை வடிவாக பிணைஞ்சால் தான் எங்களுக்கு எவ்வளோ மில்க் விடணும்னு சொல்லி தெரியும். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் பிணைஞ்சு எடுத்துட்டோம். இந்த பேரிச்சம்பளம் ரவியல் எல்லாம் சேர்த்து இந்த பேரிச்சம்பளத்துக்குள்ளே வர விதைகளை எல்லாத்தையும் எடுத்து தான் போட வேணும்.
இந்த மாதிரி வடிவாக பிணைஞ்சிட்டு இனிமேல் நாங்கள் மில்கில் கொஞ்சமாக ஊற்றி வடிவாக இன்னும் பிணைஞ்செடுக்க. நீங்கள் ரவுண்ட் பிடிக்கிற மாதிரிக்கு பிணைஞ்சா சரி. சரிங்களா? அந்த டின்பாலை வந்து விட்டதுக்கு பிறகு நல்ல வடிவாக இப்படி பிணைஞ்சு குழைக்க நீட்டாக வருது. எனக்கு இன்னும் கொஞ்சம் காணாதால் இன்னும் கொஞ்சம் டின் மில்க் விடுறேன். அப்படியே சேர்த்து திருப்பவும் வடிவாக பிணைஞ்சு கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா நல்ல பதமாங்களுக்கு வந்துட்டுது. சில பேர் வந்து டின் மில்க் இல்லாட்டா அங்கரில் சுடுதண்ணி அப்படி கரைச்சி போட்டு விட்டு குழைக்கிறவ. ஆனால் அதை விட இது இன்னும் கூடுதலான நாட்கள் கிடக்கும். அதே நான் அங்கரில் செய்கிற டைம்லேயே 1 மாதத்துக்கு மேலே இந்த பலகாரத்தை வச்சுருக்கிறேன்னா இன்னும் பார்க்க போனால் இது இன்னும் கூட நாட்கள் இது கிடக்கும். இந்த பலகாரம்னு சொன்னால் இப்படி டின் மில்கில் விட்டு குழைச்சா அதுக்குள்ள சுடுதண்ணி ஒன்று சேர்க்கிறதில்ல தானே. இந்த மாதிரி என்ன கொஞ்சம் கூட நாள் இருக்கும். பார்த்திங்களா? இப்போ வந்து நல்ல பதமாக நாங்கள் குழைச்சி எடுத்துட்டோம். இன்னும் வந்து நாங்கள் உருண்டையே பிடிக்க வேண்டியதுதான். இதுக்குள்ள வந்து நீங்கள் ப்ளம்ஸ் விரும்பினா போடுங்க, கஜி அதுகள் விரும்பினா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து கச்சான் கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்களா? குழைக்கு மட்டும்தான் வேலை, பிறகு வேலை எல்லாம் முடிஞ்சிடும், டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த மாதிரி இனிமேல் வந்து எல்லாம் படிவாக பிணைஞ்சிட்டோம். ரவ்விகள் ஒன்றும் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி இனிமேல் வந்து நாங்கள் உருண்டை ஆக்குவோம். பாருங்க, இந்த மாதிரிக்கு உருண்டையை பிடிக்கணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி அப்படியே தண்டவாளில் இப்படி வருது. உங்களுக்கு எவ்வளவு சைஸாக உருண்டை போகணுமோ அவ்வளோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டையை பிடிச்சி கொள்ளலாம். இந்த கச்சானை பார்த்திங்களா? அடித்த வடியால் இந்த கச்சான் வந்து வெளியில் தள்ள இல்லை. இல்லைன்னு சொன்னால் உடைக்க பார்க்கும். நாங்கள் பொறிச்செடுக்கக்குள்ளே உடைக்க பார்க்கும். இந்த மாதிரி பாருங்க. இவன் வந்து எல்லாத்தையும் மலாண்டு உருண்டி ஆக்குவோம். ஓகே, இனிமேல் வந்து எல்லா உருண்டையும் எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் எல்லாமே உருண்டி ஆக்கிட்டோம் இந்த மாதிரிக்கு. ஓகே, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும். இப்போ வந்து இதை நாங்கள் துவைச்செடுக்க வேணும். துவைச்செடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இஞ்சால வெள்ளை பச்சை அரிசி மாவும் வறுத்த மாவும் கோதுமை அவிச்ச மாவும் எடுத்துருக்கிறேன். அளவு கணக்கு சொல்லையில் நான் என்ன கலவாக எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போடுவோம், கொஞ்சமாக உப்பு போடுவோம். அதோடு வந்து கலருக்கு மஞ்சள் தூள் இப்படியே கலந்து விடுவோம். கலந்துட்டு இப்போ நாங்கள் தண்ணியை ஊற்றி வடிவாக இந்த துவைக்கிற மாப்பதத்துக்கு இப்படியே குழைச்செடுக்க வேணும். ஓகே, இந்த மாதிரி கரைச்சி கொண்டு கேட்கலாம். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் தண்ணி காணுமோ காணாதோன்னு சொல்லி. எனக்கு வந்து தண்ணி காணாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலருக்கு உங்களுக்கு மஞ்சள் தூள் காணாட்டா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுக்கொள்ளுங்க. எனக்கும் காணாதால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். அப்படியே வடிவாக கட்டி இல்லாமல் கரைச்செடுப்போம். அங்காளி ஒரு பக்கமாக எண்ணெயை கொதிக்க வச்சுட்டேன். என்ன சொன்னால் எண்ணெய் கொதிக்க லேட்டாகும் தானே, அப்போ எண்ணெய் அங்காள கொதிக்க வச்சுட்டு தான் இங்கால மாவை குழைச்சி கொண்டு இருக்கிறேன். ஓகே, இந்த பதத்தில் மாவை குழைச்சிடுங்கோ இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் 2-3 உருளி எடுப்போம். எடுத்து இப்போ இந்த மாவுக்குள்ளே போடுவோம். அப்படியே இப்படி சுற்றி இந்த இதில் ஒன்றுமே இந்த என்னென்னு சொல்கிறது, இதில் வந்து எல்லாத்துலேயும் இப்படி வர்ற மாதிரி மாவை வந்து சுற்றி எடுக்கணும். இப்படி சுற்றி எடுத்து போட்டு இப்படியே தூக்கி போடுவோம் எண்ணெயும் நல்ல வடிவாக கொதிச்சுட்டுது. இப்படியே நாங்கள் ஒன்றா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு போட்டுக்கொள்ளுவோம். எங்களுக்கு நல்ல வடிவாக வேகிட்டு நாங்கள் இது எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் மிச்சத்தையும் நாங்கள் மலாண்டு சுட்டெடுப்போம்.
இப்போ எங்களுக்கு நல்லபடியாக ஹீட்டுது, நாங்கள் இதையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் போடுறோண்டா போடலாம். நான் ஏற்கனவே முதல் 3 போட்டேன், இப்போ கொஞ்சம் கூட போடனான். எண்ணெய் வந்து கூட வேண்டபடியாக கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நீங்கள் வேக பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து வேகிக்கொண்டு வராது. இப்போ வந்து எங்களுக்கு எல்லாமே சுட்டு முடியுது. இது வந்து கடைசி, அதையும் இப்போ போட்டு எடுத்தோம்னா ரைட், எங்களுக்கு பேரிச்சம்பழ பலகாரம் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்க, கொஞ்சம் எல்லாம் சுட்டு அடுக்கியாச்சு. இன்னும் ஒரு 5-6 உருண்டை தான் கிடக்கு, அதையும் போட்டால் சரி. மாவும் தோய் மாவும் எங்களுக்கு சரியான அளவில் பதமாக வந்துச்சுது. ஓகே, இப்போ வந்து இது 9 கட்டுக்கும் இதையும் எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து வடிவாயில் நாங்கள் சுட்டு முடிச்சிட்டோம். பாருங்கோ, பார்த்தீங்களா, அந்த பெருச்சம்பளை பலகாரம் பண்ணாலே கொஞ்சம் கலர் மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி நல்ல முருகலாக சுட்டாச்சு. ஆனால் சுடுவுது, நல்லா சுடுவுது. இப்போ நாங்கள் ஒன்றை பிச்சு பார்ப்போம் இப்படி வந்திருக்கண்டு. வா, பார்த்தீங்களா, இப்படி வரும். டேஸ்ட்டை பார்ப்போம் இப்படி வந்திருக்கண்டு. ஒரு பாதி காணும், ஒரு பிளேந்தியோண்டோட வச்சு தான் சாப்பிடணும். எல்லாம் சரியான வேலையோட செஞ்சதும் சாப்பிடலாம். அது சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாறிச்சுன்னு சொன்னால் தான் சாப்பிட இன்னும் டேஸ்ட்டு கூட தெரியும். கிடக்க அந்த உருகி கொண்டு வரும், சூடும் கொஞ்சம் மாற திறமையாக இருக்கும். உழுக்கிற ரவையெல்லாம் அந்த பெருஞ்சப்பளத்துலேயே அவிஞ்சிருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது முதல் இப்படியே நான் வந்து எங்களுக்கு செய்யலாம், ரொம்ப செய்திருக்கிறேன். இது ஓடர் பலகாரம். இப்போது 6 விட்டுட்டு பேக்கிங் அடிச்சுட்டு பார்சல் அனுப்பணும். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.